Hi friends, welcome back. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புலாவ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் 200 கிராம்ஸை பாக்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை மேரினேட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்புன்னு இருக்கும்ல, அதனால நம்மளுக்கு இதுக்கு உப்பு உள்ளே இறங்கணுன்றதுனால உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்து பன்னீரை நம்ம வந்து இதில் பொரித்து எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். ஸோ ஒன்று பன்னீர் நம்ம இதில் சேர்த்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். இதை பக்குவமாக எடுத்துக்கணும். ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்காது, கருகின ஸ்மெல் கிடைக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம வந்து கேஷ்யூவை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே கேஷ்யூவையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பொரிச்ச எண்ணெயை எடுத்து இதுக்கு கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும் புலாவுக்கு. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடலாம். ஸ்டார் பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹோல் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 கீரி போட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு காரமே பச்சை மிளகா தான் புலாவுக்கு. நம்ம வறுத்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி பீஸ், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிட்டா போதும். பன்னீர் நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதையும் இந்த டைமில் நம்ம சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 30 நிமிஷம் ஊற வச்சு 2 கப் பாஸ்மதி அரிசியை நம்ம இப்போது இந்த கலவையோடு சேர்த்து லைட்டாக உடையாமல் ஒரே ஒரு புரட்டி எடுத்துக்கணும். எல்லா காயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப்பு. ஸோ 1க்கு 1.5 கணக்கு. கொஞ்சமாக நெய் விட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த தண்ணி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு இருக்கணும் ஜாஸ்தியாக, அப்போ தான் ரைஸோடு வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டாக நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். கரெக்டாக ஒரு விசிலுங்க, இல்லைனா குழஞ்சிரும் ரைஸு. ஸோ இப்போ நல்லா நம்ம ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் மெனுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.